எப்படி யாருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்? எல்லாம் இவருடைய புச்சால்தனம். ஏன் தள்ளி இருக்க? சும்மா கிட்டக்கவா. சரி நான் வரேன். ஆமா, உங்களை ஒண்ணு கேக்குறேன். நம்ம இப்படி நாடகம் மாதிரிதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? உங்க அப்பா இல்லாத சமயத்துல நம்ம இப்படி? இதான் புதுமை. எல்லா காலங்களும் தான் பீச்சுக்கு போறாங்க, பூங்காவுக்கு போறாங்க, நந்தவனத்துக்கு போறாங்க. ஒரு மாமூலா இருந்தா எப்படி நம்மள மாதிரி ஒரு ஜோடி உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டாம்? ஆமா, பொல்லாத உலகத்தை கண்டுட்டீங்க. போங்க. உலகத்தை விடு, இன்னைக்காவது ஒரு உண்மையை சொல்ல. ஸ்வீட்டி, நான் அழகா இருக்கேனா? அழகு பத்தி நம்ம 2 பேரும் பேசலாமா? சரி, அதை விடு. மனப்பொருத்தம் எக்கச்சக்கம். அது என்னமோ தெரியல, விதி விளையாடுதுன்னு நினைக்கிறேன். விளையாடட்டும் விளையாடட்டும். இந்த அருமையான ஆஷாக்காவே இந்த அழகான மூர்த்தி. இத விதியால, அதாவது எங்க அப்பாவால மாத்த முடியுமா? முடியாத. உன் லெஃப்ட் ஹேண்ட் எங்க? அத கூட. ஆஷா, மை டியர் ஆஷா. அப்பா அப்பா. மூர்த்தி. எஸ் பாஸ். எனக்கு ஒரு சந்தேகம். பரவாயில்லை. ஆமா, இவ்வளவு தூரம் என்ன ஏற்பாடு பண்ணிட்டீங்க? போட்டு முந்திரி கொட்டைக்கு என்ன பண்ண போறீங்க? பாஸ், சிதம்பரத்துல தஞ்சாவூர் வரையில் கண்டத்தை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. மாத்திட்டேன். எல்லாத்தையும் வாங்கி ஒரே முந்திரி தோட்டம். வெரி குட். இன்னொரு பிரச்சனை, வெளிநாட்டுல இருந்து வருது மிஷின்ஸ், அது திடீர்னு கெட்டு போயிடுச்சுன்னா? இப்படி ஏதாவது வரும்னு தான் நம்ம முருகேசன் இல்ல, அவன் பட்டறை நம்ம ஃபேக்டரி பக்கத்துலயே போட்டுக்கிட்டான்னு. தட்ஸ் ஃபைன். இல்லையா பின்ன? மூர்த்தி சாரு, அப்பாவா? சாட்சாத் உங்க அப்பா தான்டா. எட்டிக்கிட்டே தெரியலையே, இங்கேயும் தெரியாம வரைய. என்னது பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு சொல்லாம கொள்ளாம வந்தாக்க? எனக்கு தெரியாதுடா, இன்னும் நான் உன்னை கேட்டுக்கிட்டு உள்ள வரேன். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் ஒரு வெகுளி. தட்ஸ் ஆல் ரைட். நாங்க தொழிற்சாலை விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம். ஏதோ உங்க தொழிற்சாலையில நீங்க எல்லாம் முன்னுக்கு வந்தா அதுவே எனக்கு போதும். மூர்த்தி, நான் கூட வந்திருக்க மாட்டேன்டா. ஊர்ல இருந்து கீதா வந்திருக்கா, அத சொல்லதான். நம்ம கீதாவா? வாட்? நோ நோ நோ, அது எங்க பெரியப்பா மக வந்திருக்காளா? கொஞ்சம் தள்ளு. கீதா. ஹாய் கீதா, எப்ப வந்த? நீ சௌக்கியமா? பெரியப்பா சௌக்கியமா? என்னன்னா ரொம்ப பிசினஸ் லைக்கா பேசுற? ஆமா, இப்பெல்லாம் ரொம்ப பிஸியாமே. சித்தப்பா சொன்னார். கீதா, மூர்த்திய பழைய மூர்த்தின்னு நினைக்காத, பழைய பெரிய ஆளாயிட்டான். எனக்கு ஓய்வு கிடைக்கிறதே சில நிமிஷம், அதுலயும் நீ பேசி போர் அடிக்காத. என்ன கீதா, ஊர்ல என்ன சமாச்சாரம்? மிஸ்டர் மூர்த்தி. எஸ் பாஸ். எல்லா பேப்பர்லயும் கையெழுத்து போட்டுட்டேன். பேனால எங்க இருந்தா? ஓய். அப்ப நான் போஸ்ட் பண்ணிடுறேன். பாஸ், 1 minute. கீதா, இங்க வா. கீதா, நான் சொல்ல 15 லட்சம் அவங்க இவங்களா கொடுக்குறாங்க. நம்ப முடியல. அவ்வளவு அடக்கமான பொண்ணு, அவ்வளவு ஐஸ்வர்யம். நமஸ்காரம் பண்ணு. நமஸ்காரம். உங்க தொழிற்சாலை பத்தி கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்ல திட்டம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சின்ன பிசினஸ். கீதா, இந்த பஞ்சு திட்டம் சர்வ சாதாரணம். இதுல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவா போகுது. கீதா, உலகத்துல மனுஷனா பிறக்கிற ஒவ்வொருத்தனும் 150 வருஷ காலம் உயிரோட இருக்க வைக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் மருந்து அவத்திக்கிற ஆலம் விழுது. இது 2ல இருந்து கண்டுபிடிக்க போறேன். அதை எப்படா கண்டுபிடிக்க போறேன்? அது உன் காலத்துக்கு அப்புறம் தான். உன்னை உயிரோட இருக்க வச்சா உன் தொல்லை எவன் தாங்கிறது? மிஸ்டர் மூர்த்தி, மிஸ்டர் கோபால், பாவம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. குடும்ப விஷயமா ஏதாவது பேசுங்க. நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் வரட்டுமா? மத்த விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க எதுக்கும் இந்த கம்போடியாக்காரனுக்கு ட்ரங்க் கால் போட்டு நைட்லயே பேசுங்க. லெட்டர்ல ரொம்ப தொந்தரவு பண்றான். ஓ எஸ், நான் வரேன் கீதா. கீதா, இது ஒரு பெரிய குடும்பம். என்ன தெரியுமா, நான் இப்படி எல்லாம் மண்டையை போட்டு வச்சுக்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன உதவாக்கரன் திட்டிய உங்க சித்தப்பாவுக்கு இவர்தான் தொழில் மேதை மூர்த்தியினுடைய தந்தைன்னு கர்மம் ஊரா பாராட்டு கூட்டம் நடக்க போகுது. என்னடா இது வளவளன்னு பேசிக்கிட்டு? கீதா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா, நாம எல்லாம் ஒண்ணா உட்காந்து டிஃபன் சாப்பிடலாம். வாடா. சந்துரு, கீதா, கீதா, சந்திரா. கீதா, கீதா, நீ எப்படி இங்க திடீர்னு வந்த? எங்க சித்தப்பா இந்த ஊர்ல தான் இருக்காரு. நான் அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க, மத்ததெல்லாம் பிறகு சொல்றேன். கமான். காதலி
மலருக்கும் வண்டுக்கும் தேன் நிலவு உறவு ஓஹோ என்றது என்றது அருகில் வா 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 என்றது என்றதோ என்றது ஒருவன் காதலன் ஒருத்தி காதலி ஒருவன் காதலன் ஒரு நாளுக்கு நாள் உடல் மெருகேற அந்த நாடகத்தால் இதழ் நிறம் மாற ஒரு நாளுக்கு நாள் உடல் மெருகேற அந்த நாடகத்தால் இதழ் நிறம் மாற அவர் தோளுக்கு தோள் கண்ட சுகம் கூற அரை தூக்கத்தில் இருந்தார் மனமாற உறவு ஓஹோ என்றது என்றதோ என்றது அருகில் வா 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 என்றது என்றதோ என்றது ஒருவன் காதலன் ஒருத்தி காதலி ஒருவன் காதலன் டாக்டர், ஷோபாவுடைய நிலைமையில ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? ஆரம்பத்துல நான் அவளை முதல்ல சந்திச்சப்போ அவகிட்ட இருந்த பிடிவாதங்கள் எதுவுமே இப்ப இல்ல. அதுக்கு மாறா இப்ப நல்லது கெட்டதை உணர்ந்துக்குங்கிற ஆர்வம் அவளுக்கு நிறைய இருக்கு. நான் அவகிட்ட எதை சொன்னாலும் உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு சொன்னபடி கேட்கிறேன். என்கிட்ட அவளுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதுனால எப்படி அவளை குணப்படுத்த முடியும் சார்? ஏன் டாக்டர், அவ பரிபூர்ணமா குணமடைய ரொம்ப நாளாகுமா? என்னால இப்ப எதுவுமே நிச்சயமா சொல்ல முடியாதுமா. ஒரே மாசத்திலையும் குணமாகலாம், 3-4 மாசமும் ஆகலாம். ஆனா அவ பழைய நிலைமை அடையக்கூடிய அறிகுறிகள் நிறைய இருக்கிறதுனால சீக்கிரத்திலேயே குணமாயிடுவான் தான் நினைக்கிறேன். எப்படியோ டாக்டர், நீங்க சொல்றபடி எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சா எங்களை விட பாக்கியசாலிங்க யாருமே இருக்க முடியாது. டாக்டர், சோபா எங்க வீட்டு குத்து விளக்கு. அந்த விளக்கு சுடர் விட்டு பிரகாசமா இருந்தாதான் அதனுடைய ஒளியில நாங்க நிம்மதியா வாழ முடியும். மூர்த்தி, அரே அப்பாவா, பாத்தியா எவ்வளவு பெரிய புத்தகம், 2500 பக்கம் கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மூர்த்தி, நீ டிஃபனே சாப்பிடலாமே. காலையில இருந்து இந்த மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வாடாக்கண்ணா. ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒரு அபூர்வ பிறவி, எனக்கே பெருமையா இருக்கு. உலகத்துல யாரும் கற்பனை செய்ய முடியாத பெரிய திட்டம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? என்னதுடா? சொல்றேன், பாதி வந்திருக்கு, முழுசா வரட்டும். அதுக்குதான் நான் மண்டை போட்டு உடச்சுக்கிறேன். அப்பா, முட்டை 2000 ரூபாய் சில்லறை இருந்தா கூட ஆசா கொடுத்த அப்புறம் தர்றேன். உனக்கு இல்லைன்னு சொல்லலடா கண்ணா, அவதான் வட்டியோட திருப்பி கொடுத்துட போறாள். ஆமா, நான் ஒண்ணு கேக்குறேன், ஆஷா உனக்கு எப்படி பழகுறா? அனுசரிச்சுதான் பழகுறாப்பா. உன்னை பார்த்து சிரிக்கிறாளா? வயஸ், நான் சில சமயம் ரொம்ப ஹாஸ்யமா பேசுவேன், அப்ப சிரிப்பா. இல்லடா, வேற அர்த்தத்துல சிரிக்கிறாளான்னு கேட்டேன். சிரிப்புக்கு அர்த்தம் உண்டாப்பா? இந்த காதல் இதுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது? நான்சென்ஸ். காதலாவது மோதலாவது எனக்கு என் முன்னேற்றம் தான் முழு மூச்சு, என் தொழில் தான் என் உயிர். பழக்க தெரியாது பிள்ளை, ஊர் உலகத்துல செய்யாது, நான் செய்ய சொல்றேன். டைம் கிடைச்சப்போ நான் சொல்ற அர்த்தத்துல சிரிச்சு வை. அவ்வளவு கோடீஸ்வரி, எனக்கு மருமகளா இருந்தா எனக்கு நல்லா பெருமை. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பேராசை கூடாது. உன் தீய எண்ணம் ஒழிக. சோபா, உனக்கு எந்த வர்ணம் பிடிக்கும்? எனக்கு மஞ்சள் பிடிக்கும். ஓ, மஞ்சள் தான் பிடிக்குமா? இத பத்தியா மஞ்சள்? அது பச்சை. I see. Very good. இது என்ன கலர்? இதுதான் மஞ்சள். வெரி குட், வெரி குட். ஆமா சோபா, உனக்கு வேற என்ன கலர் பிடிக்கும்? சிகப்பு. I see. இது நீலம். இது? இது சிகப்பு. சோபா, இது என்ன கலர்னு சொன்ன? சிகப்பு வரணும். இல்ல, இத நான் ரத்தம்னு சொல்றேன். ரத்தமா? இல்ல ஃப்ரெண்ட், இல்ல, எனக்கு ரத்தத்தை கண்டா. சோபா, ரத்தம் சிவப்பாதான் இருக்கும், அதுக்காக நீ ஏன் பயப்படுற? இத பத்தியா? இது வெறும் கலர் தானே. இங்க உன் கையை கொண்டு.
இத பாரு, இது ரத்தமா? இல்ல பிரெண்ட், இதே ரத்தமா இருந்தா நீ பயப்படுவியா? இப்ப எனக்கு பயமே இல்ல. இனிமே ரத்தத்தை கண்டு பயப்பட மாட்டியே? பயப்பட மாட்டேன். சோபா, இப்ப நான் நடந்து போவேன். எத்தனை அடி எடுத்து வச்சு நடந்து போனேன்னு கரெக்டா சொல்லணும். கமா. சொல்லட்டுமா? இப்ப வேண்டாம், கடைசியில சொன்னா போதும். 5, 6, 7, 8, 9, 10, 11. எவனா? இல்ல 10. That's good. That's very fine. Very good. Very. Soba, kapsa. ஐயே, நல்லாவே இல்ல. ஒரேடியா கசக்குது. கசக்குதா? இருக்காதே. நிஜமா கசக்குது. சர்க்கரையே இல்ல. ஓ, சர்க்கரை இல்லையா? That's correct. You are correct. You are correct. என் முயற்சி வீண் போகல. அவளுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக 4 விதமான நிறங்களை காண்பிச்சு ஒவ்வொன்றும் என்னன்னு கேட்டேன். எல்லாத்தையுமே சரியா சொல்லிட்டான். உண்மையாவா டாக்டர்? அது மட்டும் இல்ல சார், அவ அநேகமா சுய உணர்வையும் அறிவையும் திரும்ப அடைஞ்சிடுவாங்கிறதுக்கு ஆதாரமா ஒரு எண்ணிக்கை பரிச்சை வச்சு பார்த்தேன். அதுலயும் அவன் தேறிட்டான். இனிமே அவளை பரிபூர்ணமா குணப்படுத்த